வணக்கம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, நியூவா ஒரு காம்பனன்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு ரூஃப் ட்ரா பண்ணணும், ஆர் லிண்டல் ட்ரா பண்ணணும்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூஃப் ட்ரா பண்ணுறதுக்கு நான் இது தனி காம்பனண்ட்டாக இருக்கட்டும், நான் தனி காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வெளியில் பிளாங்க் ஸ்க்ரீனில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் காம்பனன்ட்ஸ். மேக் காம்பனண்ட் கொடுத்துட்டு இந்த டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இருக்குல்ல, இதை மேலே வச்சுக்கிறேன். இதில் தானே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ரூஃப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரியேட். இப்போ நீங்கள் நார்மலாக ரெக்டாங்கிள் முன்னாடி டிராயிங் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மேலே தனியாக வந்துடுது. எக்ஸ்ட்ரூட் புஷ் புல் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு 0.5 ஃபீட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி காம்பனன்ட். நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் தனியாக மூவ் பண்ணிக்கலாம். சரிதா? இல்லை நீங்கள் அதுலேயே சேர்ந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், அது மிங்கிள் ஆயிரும். ஸோ இப்படி தனியாக காம்பனன்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் டைப் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், மேக் காம்பனன்ட்ஸ். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட நேம் என்ன, லிண்டல். லிண்டல்னு கொடுத்துக்கிறேன். கிரியேட். லைன் எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிளே எடுத்துக்கிறேன். .5 feet, 0.5 feet. டைம் கொடுத்தாச்சா? இப்போ இதை நான் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட்னா புஷ் புல். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டைரக்ஷனில் எனக்கு 1.5 feet கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே எனக்கு ஒரு 1 feet வேணும்னா கிளிக் பண்ணிட்டு 1 feet. சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை கிளிக் பண்ணிட்டு 1 feet. இப்போ செலக்ட் டூல் பார் கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலாக எல்லாமே ஒரே கலரில் மாறிடுதா? இப்போ இதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணீங்கன்னா இது தனி ஒரு ஆப்ஜெக்ட். இதை என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாமா? Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் மூவ். இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம். ஓகே, இப்போ இதை எடிட் பண்ணுறதா இருந்தால் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இது மட்டும் தனியாக உங்களுக்கு ஹைலைட் ஆகுதா? இப்போ இந்த லைன் கமாண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மூவ். இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி ஓகேவா? வெளியில் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஆயிடுச்சு. நம்ம முடிச்சுட்டோம் இந்த பக்கம். இப்போ இதில் நான் வேற ஒரு டிசைன் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ காம்பனன்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். நேம் அதே நேம் இருக்கட்டும். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் இங்கிருந்து இங்கே ஒரு 3 inch கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் கூட இந்த ரெக்டாங்கிளை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ப்ரெஸ் பூல் கொடுத்துட்டு இந்த ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு 5 inch கொடுக்கும். ஓகேவா? அகெயின் இதில் இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி டிவைட். குறிப்பிட்ட அளவில் நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த லைன் எடுத்து இதை நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்ல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இது என்ன கமாண்ட், டிவைட். டிவைட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். இந்த லைன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டிவைட். இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மட்டும் ஹைலைட் ஆகும். இப்போ இதில் இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், டிவைட். இதில் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். எத்தனை டிவைட் பண்ணணுமோ டிவைட் பண்ணிக்கலாம். 8 செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லைன் எடுத்துட்டு சேம் இதே மாதிரி டிவைட்.
இப்போ இதில் உங்களுக்கு எந்த இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ புஷ் புல் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 இன்ச் உள்ள தள்ளணும்னா தள்ளிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் இது ஒன்று கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம். சேம் இதில் ஒரு ரெக்டாங்கிள் இதில் இப்போ ட்ராப் பண்ணிட்டு இப்போ இதை ப்ரெஸ் போல் கொடுத்து உள்ள கொண்டு போகணும்னா உள்ள கொண்டு போகணும். சரிதா? இந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணாலும் இல்லாமல் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் என்ன ஒரு 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் வெளியில் தரணும்னா தள்ளி. இதோட கண்டினியூ பார்ட் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.